இத பாரு, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. அதெல்லாம் ஏன் பண்ணன்னு காரணமும் சொல்லிட்ட. அப்புறம் ஏன் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? பேசுறதெல்லாம் பேசிட்டு ஏன் அழறேன்னு வேற கேக்குறீங்களா? தெய்வானையும் சரவணனும் பேசுறத கேட்டீங்கல்ல? அப்பா முடியல மருகதான். இத பாரு, உனக்கு இப்ப என்னதான் வேணும்? கல்யாணத்தையும் செஞ்சு வச்சுட்டு இப்ப பொண்ணையும் மாப்பிளையும் நீயே தான் பிரிச்சு வச்சிருக்க. அத 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. இத பாரு, நமக்கு சாதகமா பேசுவாங்கன்னு நினைக்காத. எப்பவும் எல்லாரும் உன் இழுப்புக்கு வரணுமா என்ன? அப்பா, அம்மா ஏற்கனவே அழுதுட்டு இருக்காங்கப்பா. நீங்க மேலும் அவங்களை காயப்படுத்தாதீங்கப்பா. ஐயோ, சின்ன பூச்சி கூட தன்னை யாராவது காயப்படுத்தினா அதோட எதிர்ப்பை காட்டும். நீயும் அம்மாவும் பாசத்தை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியுதா? நீ உன் அம்மா பேச்ச கேளு, கேட்காம போ, அது உன் இஷ்டம். ஆனா இத பாரு, உனக்கு தாலி கட்டின ஒரே பாவத்துக்காக கபலையே உங்க அம்மா இஷ்டப்படி ஆடணும். புனிதா எப்படி பேசுறாருன்னு பாரு. கபிலன் என் பேச்ச கேட்கணும்னு நான் சொல்லவும் மாட்டேன். என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு சந்தோஷமா வாழறத நான் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது ஒரு தப்பா என்ன? பாரு, சரி தப்பெல்லாம் நீ பேசாத மரகதம். பாசத்துல உன் புத்தி பேதலிச்சு போயிடுச்சு. சொல்லுங்க, இன்னும் என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லுங்க. ஆமா, நான் பைத்தியக்காரி தான், லூசு தான். புனிதா மேல வச்சிருக்கிற பாசத்துல ஆமா நான் பைத்தியக்காரி தாங்க. ஐயோ, இங்க பாரு புனிதா, உன்னுடைய வாழ்க்கையை நீதாமா வாழணும். இத பாரு, இதுக்கு மேல ஒரு அப்பாவா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் அம்மா உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை வச்சு பெருமைப்படுறதா, அதே பாசமும் வாழ்க்கையை வாழ விடாம தடுக்கிறத நினைச்சு வேதனைப்படுறதானே எனக்கு தெரியல. அப்பா, நான் இப்பவும் சொல்றேன், அம்மா என்ன பண்ணாலுமே அவங்க என் நல்லதுக்காக தான் பண்ணுவாங்கன்னு தெரியும்பா. இப்போ நான் மரகத அம்மாவோட பொண்ணு மட்டும் இல்ல, கபிலனோட மனைவியாவும் தான் நான் இந்த வீட்ல இருக்கேன். மரகதம், உன் பொண்ணு பேசுறது உனக்கு புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? புரியுதுங்க, நல்லா புரியுதுங்க எனக்கு. எப்படியாவது என் பொண்ண என்கிட்ட இருந்து நீங்க பிரிக்கணும்னு ஆசைப்படுறது நல்லா புரியுதுங்க எனக்கு. ஐயோ, புனிதா கண்ணு, நீ சொல்லுமா, அம்மா உன்னையும் கபிலனையும் பிரிக்க நினைக்கிறேன்னு உனக்கு தோணுதா? கண்ணு, நீ சொல்லுமா. மா, நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமா. கல்யாணமான உடனே அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொன்னது அவருக்கு பிடிக்கலம்மா. அவரோட குடும்பத்தை விட்டுட்டு அவர் எப்படிமா இங்க வந்து நம்ம கூட இருப்பாரு? அப்போ அவங்க அப்பா தங்கச்சி எல்லாரையுமே இங்க கூட்டிட்டு வந்துட சொல்லுடா. அதான் இவ்ளோ பெரிய வீடு இருக்கேம்மா, அவங்க இங்கேயே இருக்கட்டுமே, எல்லாரும் சேர்ந்து இருப்போமே. நல்லா இருக்கு உன் பேச்சு. மாப்பிள்ள அவர் வீட்டோட வந்து தங்கனா அவருக்கு மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன் நீ? அதெல்லாம் அவருக்கு 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 மரியாதை குறைவா இங்க எதுவுமே நடக்காதுங்க. புனிதா, நீதாமா கபிலன் கிட்ட எப்படியாவது பேசி அவரை இங்க வர வைக்கணும். நீ பேசுமா, அம்மாக்காக பேசுமா. பேசுவல்ல புனிதா, அம்மாவுக்காக பேசுவல்ல. மா, முதல்ல போய் படுங்கம்மா. நாம எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமா? நீங்க போங்க. இல்ல, நீ இப்பவே சொல்லு. எனக்காக நீ மாப்பிள்ளை கிட்ட பேசுவல்ல? சரிம்மா, நான் பேசுறேன் அவர்கிட்ட. நீங்க தூங்குங்க பா. நீங்களும் போய் தூங்குங்கப்பா, எதையும் யோசிக்காதீங்க. பிள்ளைங்கள அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலயே உங்ககிட்ட அதிகமான பொறுப்புகளை கொடுத்து பக்குவப்பட வச்சது தப்போன்னு இந்த மாதிரி நேரத்துல தாமா எனக்கு தோணுது. நீ ஒரு ரூமுக்கு போமா. இல்லப்பா, நான் அம்மா கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். அம்மா, நீங்க வாங்க படுத்துக்கலாம். எந்திரிங்க. படுத்துக்கோங்கம்மா.
தூங்குங்கம்மா.